அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் லாபி. வைகாசி விசாகம் நமது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த நாளாகும். இந்த நாளில் நாம் என்ன வேண்டினாலும் முருகப்பெருமான் அப்படியே நிறைவேற்றுவார். இந்த வருடம் ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாக தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் நாம் வீட்டில் கந்த வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போமா? வைகாசி விசாக நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தமாக்கி பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும். விளக்குகளுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு விளக்கேற்ற வேண்டும். நமது முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை. எனவே அரளி, செம்பருத்தி முதலான மலர்களை கொண்டு வேலவனை அலங்கரிக்கலாம். வீட்டில் நமது முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் வைக்கலாம். வீட்டில் பூஜை செய்யும் போது கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் படிப்பது மிகுந்த நன்மை தரும். வைகாசி விசாக நாளில் நீர், மோர், தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும். ஞான குருவான முருகப்பெருமானை வைகாசி விசாக நட்சத்திர நாளில் வணங்கி வாழ்க்கையில் வளம் பெறுவோம். நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி.